பிப்ரவரி 14, 15, 16 3 நாளைக்கு நடக்குது. இதுல கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட டெவலப்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 7-8 லீடிங் பேங்கர்ஸ் இருக்காங்க. 15 லட்சத்துல இருந்து 15 கோடி உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் அங்க டிஸ்பிளேல இருக்கும். அண்ட் பலவிதமான ஆஃபர் ஒரு டெவலப்பர் கொடுக்குறாங்க. அதை தவிர கிடாய் சென்னை இது ஐபோன் ஒண்ணு கொடுக்கிறோம். ஒரு பையருக்கும் ஒரு ஐபோன் கொடுக்கிறோம். அது இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆகாம ஒரு மானிய தொகை மாதிரி 1 லட்சம் ரூபாயும் 5 பேருக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கிறோம். இதெல்லாம் கிடாய் சென்னை கொடுக்குது. இதுல கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் டிஸ்பிளேல இருக்கு. எல்லாமே ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்ஸ். அதனால நீங்க நம்பிக்கையா வந்து இந்த 3 நாள்ல கண்டிப்பா வாங்கலாம். SBI இப்பதான் அனௌன்ஸ் பண்ணாங்க ஸ்பெஷல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராசஸிங் ஃபீ. இது ரெண்டுமே வேவர் கிடைக்குது அந்த 3 நாளைக்கு மட்டும். அதனால நாம் மக்கள் கிட்ட என்ன வேண்டிக்கிறோம்னா இந்த 3 நாள்ல உங்களுக்கு எல்லா விதமான டிஸ்கவுண்ட் அண்ட் சென்னையில இருக்கிற பெஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ் அண்ட் எல்லா லொகேஷன்லயும் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. தயவு செய்து அந்த பிப்ரவரி 14, 15, 16 வந்து இந்த எல்லா சௌகரியம் பெற்று வீடு வாங்குற மாதிரி கேட்டுக்கிறேன். வணக்கம், நான் முகமது அலி, பிரசிடென்ட் கிடாய் சென்னை பேசுறேன். நாங்க வந்து இந்த ஃபேர் ப்ரோல சூப்பர் சென்னைங்கிற பிராண்ட் வந்து நாங்க அன்வீல் பண்ண போறோம். முதலமைச்சர் வந்து அதை அன்வீல் பண்றதுக்காக ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சூப்பர் சென்னைங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் சிட்டிஸ் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். நியூயார்க், லண்டன், டோக்கியோ அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம இந்தியா வந்து ரொம்ப நல்லா டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால நம்ம இந்தியன் சிட்டிஸ் கூட வந்து அந்த மாதிரி இன்டர்நேஷனல் மேப்ல வரும். ஏற்கனவே வந்து டெல்லி அண்ட் மும்பை வந்து இன்டர்நேஷனல் சிட்டிஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நாங்க என்ன பண்றோம்னா, அதுல சென்னையை கூட அந்த மாதிரி நம்ம வரணும், சென்னையை கூட ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி மாதிரி ஆக்கணுங்கிறத என்னுடைய ஆர்வம். சென்னைக்கு வந்து எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சென்னையோட கடற்கரை இருக்கட்டும், சென்னையில இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கட்டும், எந்த ஒரு நீங்க எடுத்தாலும் மூணு போர்ட்ஸ் இருக்கு சென்னையை விட்டுற மாதிரி. அதே மாதிரி பெரிய ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு, இன்னொரு பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இதுல வருது. சென்னையோட மெட்ரோ வந்து ஒன்ஸ் இட் இஸ் கம்ப்ளீட்டட் ஒரு 5 லைன் வருது உங்களுக்கு. திஸ் வில் பி செகண்ட் லார்ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு டெல்லி. டெல்லி வந்து அது கேபிட்டல், அது விட்டுருங்க. ஸோ அது விட்டுட்டீங்கன்னா இந்தியாவிலே இருக்கிற நல்ல நெட்வொர்க் வந்து சென்னையில இருக்கும். ஸோ இதெல்லாம் நாங்க பயன்படுத்தி இதெல்லாம் நாங்க ப்ரொஜெக்ட் பண்ணி இதை வந்து சென்னை வந்து ஒரு நல்ல இன்டர்நேஷனல் சிட்டி மாதிரி ஆக்கணுங்கிறது இருந்தோம். சென்னையில இருக்கிற என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அதை கூட கிரடாய் வந்து அட்ரஸ் பண்ணி, அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் கூட நம்ம வந்து அட்ரஸ் பண்ணி அந்த சால்வ் பண்ணி அந்த சொல்யூஷன் கொண்டு வந்து சென்னையை வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி மாதிரி ஆக்கணும், எல்லாருமா சேர்த்து ஆக்கணும்னு கிரடாய் நாங்க இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறோம். அடுத்த கட்டம்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர், ஹோட்டல்ஸ் அசோசியேஷன் உள்ள கொண்டு வருவோம். அவங்களையும் நாங்க இணைச்சுப்போம். ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து மெடிக்கல் அசோசியேஷன் உள்ள கொண்டு வருவோம். டூரிசம் டெவலப்மெண்ட் வந்து டூரிசம் இண்டஸ்ட்ரீஸ் உள்ள கொண்டு வரும். ஸோ எல்லாருமா சேர்ந்து ஒரு மூவ்மெண்ட் மாதிரி அதை கொண்டு போய் சென்னையை வந்து ஒரு நல்ல ஒரு இன்டர்நேஷனல் டெஸ்டினேஷன் ஆக்குறதுக்காக இருக்கணும். பிரசிடென்ட் சென்னை பேசுறேன். இன்று ஃபேர் ப்ரோ 2025 தொடங்கியது. பிப்ரவரி 14, 15, 16 3 நாட்களுக்கு இது தொடர்ந்து நடைபெறும். இந்த ப்ராப்பர்ட்டி ஃபேரை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைத்தார். இந்த ஃபேர் ப்ரோவில் சென்னையில் உள்ள டாப் 80 டெவலப்பர்ஸ் 80 டெவலப்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. மோர் தென் 500 ப்ராஜெக்ட்ஸ் இங்க டிஸ்பிளேல இருக்கு. இங்க இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 15 லட்சத்துல இருந்து 15 கோடி வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கும். அது போக இங்க வந்து பேங்கர்ஸ் கூட வந்து அவங்களோட ஸ்டால் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யாருக்கு வீடு வாங்கணும்னு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். அவர்கள் இந்த 3 நாட்கள் எப்போ வேணாலும் வரலாம், வந்து அவங்களுடைய ட்ரீம் ஹோம், அவங்களுடைய கனவு இல்லத்தை வந்து இங்கே அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பேங்கர்ஸ் கிட்ட போய் அவங்கள்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய எலிஜிபிலிட்டியும் அவங்க வந்து பூர்த்தி செய்யலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். இதில் வந்து யாருக்கு எந்த வகையான வீடுகள் எந்த லொக்கேஷனில் வேணும், எந்த பட்ஜெட்டில் வேணும், பிளாட்ஸ் வேணுமா,
இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ் வேணுமா, இல்லை வில்லாஸ் வேணுமா, எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். எல்லோரும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் இங்கே வந்து வாங்குவார்கள் என்று நான் நம்புகிறோம். நாங்களும் நல்ல விளம்பரம் பண்ணியிருக்கிறோம். ஏனால் மக்களுக்கும் தெரியணும் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் இங்கே நடக்குதுன்னு. ஸோ தே ஷுட் ஆல்சோ கெட் பெனிஃபிட்டட். ஸோ அந்த வகையில் வந்து we are expecting more than 1 lakh people to come here in these 3 days. So we are expecting a good business. Thank you. I would now like to request Mr. P. Krittivas, FairPro convener, to address the gathering. Good morning, everybody. It's a great pleasure to welcome you all here for the 17th edition of CREDAI FairPro 2025. We are deeply honored to have with us today our Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru M.K. Stalin avargal. Sir, your vision, your support to the housing sector has played a key role in driving growth to our state. Your presence here today is a testament for your commitment to the industry and its progress. Your government's initiatives, such as single window clearance systems for faster approvals, the expansion of metro connectivity for the last mile, your large-scale infrastructure developments have significantly enhanced the housing landscape. We also welcome our guest of honors. We have through Thama Anbarasan avargal, our Minister for MSME, and we'll also like to extend our special welcome to Madam Kakala Usha, Principal Secretary for Housing and Urban Development, through Paninder Singh, Chief General Manager, State Bank of India, Mr. Murali Krishna Sir, General Manager, State Bank of India, Mr. Sridharan Sir, Vice President, South Zone CREDAI National, Mr. Ilangovan Sir, President, CREDAI Tamil Nadu, Mr. Mohammad Ali Sir, President of CREDAI Chennai, and Shivagurunathan Sir, Advisor and FairPro and immediate past President of CREDAI Chennai, important dignitaries from the government and special invitees. FairPro 2025 is a celebration of opportunities in real estate. This year, we are proud to present and showcase 500 projects covering over 32.5 million square feet of residential space and 250,000 square feet of commercial space and about 325 acres of plotted developments, with participants with over 80 top developers and support from 5 major banks, including State Bank of India, who is the banker for every Indian. This event reflects the strength and the growth of Chennai's real estate sector. We are expecting about 60,000+ footfalls at this grand event in the 3 days, further highlighting the surging demand for premium apartments, villas, plots, and commercial spaces. Housing market, with properties ranging from 15 lakhs to 15 crores. FairPro 2025 caters to every segment of home buyer. We are also excited to launch Super Chennai initiative through our Honorable Chief Minister. This initiative from CREDAI Chennai will highlight Chennai as a modern, thriving, and investment-friendly city, promoting its strength across different sectors. A big thank you to all our bankers, sponsors, and partners for supporting us as always, and to my colleagues from CREDAI who have worked very hard to put this event up, and to all the guests, home buyers, industry leaders. Your presence here makes FairPro what it is today. I hope you will find valuable opportunities, new homes, and great partnerships. Once again, a warm welcome to FairPro 2025. Thank you so much, sir. It is now time to felicitate our chief guest. I request the Vice President of South Zone CREDAI National, Mr. S. Sridharan, and Advisor FairPro, Mr. Shivagurunathan, to kindly felicitate our Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru M.
I would now like to request President of Credai Tamil Nadu, Mr. R. Ilankovan, to kindly felicitate Honorable Minister of MSME, Thiru Thamu Anbarasan avargal. I would like to request FairPro convener Mr. P. Kritivas to kindly felicitate Principal Secretary of Housing and Urban Development, Tirumati Kakkarla Usha IAS avargal. I would like to request Credai Chennai Secretary Mr. Aslam Pakir Mohammed to kindly felicitate the Chief General Manager of SBI, Mr. Parminder Singh. I would also like to request Mr. Vimal Lunawat, FairPro Committee Member, to kindly felicitate the General Manager Network 1 SBI, Mr. MVR Murli Krishna. I would like to request the Vice President of South Zone Credai National, Mr. S. Sridharan, to kindly address the gathering, please. Good morning, everybody. Respected Honorable Chief Minister, Honorable Minister on the stage, Principal Secretary Housing, Chief General Manager and GM from SBI, respected guest, and my fellow members. First, thanks to Honorable CM for having accepted to come and inaugurate this event in spite of his busy schedule. I'm truly privileged to stand before you today to acknowledge and celebrate the remarkable strides Tamil Nadu has made under the visionary leadership of our Honorable CM in all fronts, including the housing industry. Tamil Nadu, often referred as the gateway to South India, is not just a state. It is a powerhouse of economical potential with 6% of India's population and contributing nearly 10% to the national GDP. Tamil Nadu is a testament of balanced growth, forward-thinking policies, robust governance, and an unwavering commitment to creation of a thriving ecosystem for all industries, including housing, innovation, and infrastructure development, are hallmarks of this administration led by our Honorable CM. Quite Bharati's dream has been realized many times over in our forward-looking state. Our state has recorded software and services export exceeding 80,000 crores, making an impressive 15% year-on-year growth for the previous years, 5 years. This remarkable achievement places Tamil Nadu among the top states of India. Our capital, Chennai, has rightfully earned the title as SaaS capital of India. This administration understands the economic progress should not stay concentrated in urban centers. It is really heartening to see the expansion of the IT sector beyond Chennai into Tier 2 and Tier 3 cities such as Coimbatore, Madurai, Tirunelveli, and Trichy, driving localized growth. Many IT parks established in cities like Viluppuram, Tanjavur, and Salem are creating job opportunities all across the state, resulting in growth of housing demand in all these areas. Tamil Nadu has emerged as a major hub for industrial growth, boasting over 38,000 industries, more than any other state in India. The state is the undisputed leader in automobile, electronics, and textile exports. The automobile sector, contributing more than 35% of India's auto components production, Tamil Nadu could be called the automobile capital of India. Due to the result of all the above developments, the housing sector in Tamil Nadu has witnessed remarkable growth driven by urbanization, industrialization, and the influx of skilled labor force. In 2024, Tamil Nadu saw approximately 34,000 RERA registered units, marking an 8% year-on-year growth over the last 3 years. The demand of plotted layouts surged by 20% in 24, with 14,000 plots registered. Sir, housing industry has a major labor workforce, providing employment opportunity next only to agriculture. But there are more than 250 ancillary companies such as tile, sanitary ware, etc., which are all dependent on the housing industry.
Growth on metro corridors across outer areas in Chennai, such as OMR, Pundamalli, Madavaram, will help in decongesting the city, with government parallelly executing infrastructure development such as roads, drainage, etc., which will help to cater the housing needs of public at an affordable cost. Affordable housings are being developed by our members in economically weaker sectors in areas like Tirumurisai. We are also awaiting the PPP model to be finalized by the Tamil Nadu Habitat Board for exploring EWS development opportunities, along with some policy support and tax incentives. For creating an ecosystem to foster growth, government introduced the single window clearance system, which is happening, helping in streamlining the approvals and reducing delays. And the most important one, as a process of ease of doing business, as announced by our Honorable CM in the 2023 Fair Pro, the government issued an order implementing the deemed approval for NOCs to be obtained from various departments such as PWD, Forest, CMRL, etc. for buildings and industries. If these departments fail to respond in 30 days, NOCs are deemed to be approved. Please note, this is the first state in India to have announced such a scheme. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இந்த மாதிரியான ஒரு டீம்டு அப்ரூவல் ஸ்டேட்டஸை நடைமுறைப்படுத்தினது தமிழ்நாடு மட்டும்தான். மற்ற மாநிலங்கள் நம்மளை பார்த்து தான் இப்ப கேட்கிறாங்க. For this, we need to a big hand, a standing ovation to the Honorable CM, please. In the words of Thiruvalluvar, a king who rules with justice and cares for his subjects is respected and admired worldwide. In the words of Thiruvalluvar, a king who rules with justice and cares for his subjects is respected and admired all over the world. Our Honorable CM cares for all subjects and prioritizes inclusivity in many ways. The state's commitment to fostering an inclusive industrial ecosystem is evident in the focus on women's empowerment in the workforce. Tamil Nadu leads the nation in female workforce participation in industries, setting a commendable example for the rest of India to follow. Sir, CREDAI's goal is to make Tamil Nadu as a #1 state in India in housing industry. To achieve this goal, we are submitting a few written requests to Honorable CM for his kind consideration. We once again thank the Honorable CM for accepting and inaugurating the Fair Pro. Thank you. Thank you all. Thank you, sir. I request our Honorable Chief Minister of Tamil Nadu, through M.K. Stalin, to kindly unveil the first copy of the roster. And I request Mr. VLC Lurthraj Prem to kindly present the first roster copy to our Honorable CM. I now request our Honorable Chief Minister of Tamil Nadu, through M.K. Stalin Avarhal, to kindly address the gathering, please. அன்புள்ள தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி கண்காட்சி கிரடாய் ஃபேர் ப்ரோ 2025 தொடக்க விழாவிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி காகர்லா உஷா ஐஏஎஸ் அவர்களே, கிரடாய் தேசிய துணைத் தலைவர் திரு ஸ்ரீதரன் அவர்களே, தமிழ்நாடு தலைவர் திரு இளங்கோவன் அவர்களே, சென்னையினுடைய தலைவர் திரு முகமது அலி அவர்களே, ஆலோசகர் திரு சிவகுருநாதன் அவர்களே, ஒருங்கிணைப்பாளர்
திரு கிருத்திவாஸ் அவர்களே, பாரத் ஸ்டேட் வங்கியினுடைய முதன்மை பொது மேலாளர் திரு பர்மீந்தர் சிங் அவர்களே, பொது மேலாளர் திரு முரளிகிருஷ்ணா அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய கிரடாய் அமைப்பினுடைய நிர்வாகிகளே, பல்வேறு கட்டுமான நிறுவனங்களின் உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கடந்த 2023ஆம் ஆண்டு மாதிரியே ரியல் எஸ்டேட் டெவலப்பர்கள், முதலீட்டாளர்கள், பங்குதாரர்களை உள்ளடக்கின தென்னிந்தியாவோட மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி கண்காட்சியை இந்த சென்னை வர்த்தக மையத்தில் தொடங்கி வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மாநிலத்தோட வளர்ச்சியை சட்டுன்னு முதல்ல உணர்ந்துக்கிறது கட்டடங்கள் தான். அந்த வகையில உங்களுடைய அமைப்பையும் நீங்க நடத்தி வர்ற இந்த கண்காட்சியையும் வளர்ச்சியோட அடையாளமாத்தான் நான் பார்க்கிறேன். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய முக்கியமான தேவைகளாக அமைந்திருக்கிறது. அதுல ஒரு தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவங்க நீங்க. அதனால நீங்க மக்களுக்கு மட்டுமல்ல, அரசுக்கும் முக்கியமானவர்கள். அதை உணர்ந்துதான் உங்க நிகழ்ச்சியில நான் கலந்துக்க இங்க வருகை தந்திருக்கிறேன். மக்கள் தொகை பெருக்கம் அதிகம் இருக்கக்கூடிய நாட்டில் மக்களுடைய எல்லா தேவைகளையும் அரசே செஞ்சிட முடியாது. உங்களை போன்ற அமைப்புகளும் இணைந்து செயல்படணும். அப்படி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வரீங்க நீங்க. கிரடாய் அமைப்பு தொழில் முன்னேற்ற கொள்கைகளை உருவாக்குறீங்க. ரியல் எஸ்டேட் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள எண்ணற்ற தொழில் முனைவோர்களையும் அரசையும் இணைக்கிற நல்லொரு பாலமாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ரியல் எஸ்டேட் துறையின் வெளிப்படைத்தன்மை, ஒழுங்கு மற்றும் பொறுப்புடன் கூடிய செயல்பாட்டை கிரடாய் உறுதி செய்கிறத நான் மனதார பாராட்டுகிறேன். ரியல் எஸ்டேட் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பட்ட உள்ளடக்கின வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்கிற ஒரு முக்கியமான துறையாக அமைந்திருக்கிறது. நம்ம மாநில மக்கள் தொகையில 48 விழுக்காடு மக்கள் நகர்ப்புறத்துல வசிக்கிறாங்க. இதனால நாம மிகவும் நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக இருக்கிறோம். இது வரக்கூடிய ஆண்டுகள்ல மேலும் உயரும். இதனால நீடித்து நிலைக்கக்கூடிய வீட்டு வசதிக்கான தேவைகள் அதிகரிக்கும். அதனால புதுமையான நகரமைப்பு திட்டங்களை தீட்டணும். சென்னை பெருநகர பகுதிக்கான முதல் மற்றும் 2ஆம் முழுமை திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இப்போ 3வது முழுமை திட்டத்தை நம்ம அரசு தான் முனைப்போடு தயாரிச்சுக்கிட்டு வருது. நிலையான வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தொழில்நுட்ப ரீதியான முன்முயற்சிகள் ஆகியவற்றை மையமாக கொண்டு நகர்ப்புற வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லவும், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு வருது. இந்த திட்டம் தான் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு சென்னை பெருநகர பகுதி வளர்ச்சியை வழிநடத்த போகுது. அதே போல தமிழ்நாடு முழுவதும் நகரம், கிராமங்களை மேம்படுத்த 10 மண்டல திட்டங்களும் தயாரிக்கப்பட்டு வருது. கோயம்புத்தூர், மதுரை, ஓசூர், சேலம், திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மற்றும் திருநெல்வேலியை உள்ளடக்கின 136 நகரங்களுக்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருது. ஓசூருக்கான முழுமை திட்டமும் சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர் மற்றும் மதுரைக்கான முழுமை திட்டம் அடுத்த மாதத்திற்குள் வெளியிடப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மாநகரை சுற்றி இருக்கக்கூடிய 9 வளர்ச்சி மையங்களான மீஞ்சூர்,
திருவள்ளூர், திருமழிசை, மாமல்லபுரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மறைமலை நகர், திருப்பெரும்புதூர் மற்றும் பரந்தூர் ஆகிய பகுதிகளுக்கு புதுசா புதுநகர் வளர்ச்சி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருது. புதுநகர் திட்டங்களோட நோக்கம் என்ன என்றால், சென்னையோட நெரிசலை குறைக்கணும், பொருளாதார மையங்களை உருவாக்கணும், போக்குவரத்து இணைப்புகளை ஏற்படுத்தணும், சென்னை மாநகரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யணும். இதுதான் நோக்கம். கடந்த 10 ஆண்டுகள்ல இப்படியான திட்டங்கள் தயாரிக்கிற பணி தேக்கமடைஞ்சு இருந்துச்சு. அந்த நிலையை மாற்ற நம்ம அரசு முனைப்போடு செயல்பட்டு வருது. நான் கிரடாய் ஃபேர் ப்ரோ 2023 கலந்துகிட்டப்போ ஒரு உறுதி அளித்தேன். அதை செயல்படுத்துற வகையில ஒற்றைச்சாளர முறை மற்றும் இணையதள கட்டட அனுமதி பெறக்கூடிய முறை தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கு. மனை மற்றும் கட்டிட ஒப்புதலுக்காக பெறப்படும் விண்ணப்பங்களை விரைவாகவும் வெளிப்படைத்தன்மையோடு குறைகளை தெரிஞ்சுக்கிட்டு செயலாற்றும் விதமாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் மனைப்பிரிவு மற்றும் கட்டடம் ஆகியவற்றுக்கு வழங்கப்படுகிற திட்ட அனுமதிகளோடு 45 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு. ஒப்புதல் வழங்குவதற்கான கால அளவு 180 நாட்களிலிருந்து 64 முதல் 90 நாட்களாக குறைஞ்சிருக்கு. நம்ம திராவிட மாடல் அரசு எப்பவுமே பொதுமக்களோட தேவையை உணர்ந்து செயல்படுகிற அரசு என்பதற்கு இதெல்லாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவினர், நடுத்தர வர்க்க மக்கள் ஆகிய அனைவரின் சொந்த வீடு கட்டும் கனவையும் நனவாக்க 22/7/2024 அன்று உடனடி ஒப்புதல் பெறக்கூடிய வகையில சுயசான்றிதழ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளோம். இந்த திட்டத்தின் வாயிலாக 2500 சதுரடி கொண்ட மனை இடத்துல 3500 சதுரடி கட்டப்பரப்பு வரைக்கும் தரைத்தளம் மற்றும் முதற்தளம் கொண்ட குடியிருப்பு கட்டடங்களுக்கு எந்த அரசு அலுவலகங்களுக்கும் போகாம மக்கள் வீட்டில் இருந்தபடியே சுயசான்றிதழ் முறையில அனுமதி பெற வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்படுகிற குடியிருப்பு கட்டடங்களுக்கு கட்டட முடிவுற சான்று பெறுவதில் இருந்து விலக்களிக்கப்பட்டதில்ல. இதனால் வர 51,000 கட்டட அனுமதிகள் பெறப்பட்டிருக்கு. குறுகிய காலத்துல இந்த திட்டமானது மக்கள் கிட்ட பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. அதனால முன் அனுமதிக்கப்பட்ட 100 கட்டட திட்டங்களை பதிவேற்றி இந்த செயல்முறையை மேலும் செம்மைப்படுத்தி எளிமையாக்குவதற்கான முயற்சிகள்ல வீட்டு வசதித்துறை தற்போது மேற்கொண்டு வருது. சென்னையோட உள்பகுதிகளில் ஏற்படுகிற நெரிசலை தவிர்க்கவும், வெளிவட்ட சாலைகளுக்கு இணைப்பை மேம்படுத்தவும், போக்குவரத்து முனையங்களை பரவலாக்கவும் CMDA மூலமாக கிளாம்பாக்கம், மாதவரம் மற்றும் குத்தம்பாக்கம் ஆகிய இடங்கள்ல 3 புதிய புறநகர் பேருந்து முனையங்களை உருவாக்கி இருக்கிறோம். குத்தம்பாக்கம் பேருந்து முனையம் விரைவில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வர இருக்கு. சென்னை பெருநகர மண்டல போக்குவரத்து தேவைகளை கருத்திலே கொண்டு தமிழ்நாட்டின் நீண்டகால வளர்ச்சிக்கான இலக்கை அடைகிற வகையில செங்கல்பட்டு மற்றும் மாமல்லபுரத்துல நவீன போக்குவரத்து முனையங்கள் அடுத்த ஆண்டு திறக்கப்பட இருக்கு. சென்னையோட நீண்ட கடற்கரை பகுதியும் ஏரிகளும் இயற்கை நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பெரும் கொடைகள். இதை மேம்படுத்த தமிழ்நாடு அரசால சென்னை நீர்முனை வளர்ச்சி திட்ட நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிறுவனம் முதல் கட்டமாக சென்னை மாநகர் அமைந்திருக்கக்கூடிய 12 ஏரிகள் மற்றும் 4 கடற்கரை பகுதிகளை தேர்வு செஞ்சு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாம மக்கள் கூடும் இடங்களா மேம்படுத்த 250 கோடி ரூபாய் செலவில் திட்டம் தயாரிச்சிருக்கு. இந்த திட்டம் பொழுதுபோக்கு சார்ந்த உட்கட்டமைப்பு வசதிகள், மழைநீரை சேகரித்து வெள்ளத்தை தடுக்கிற அமைப்போடு உருவாக்கப்படும். ஸ்பாஞ்ச் பூங்காக்கள், விளையாட்டு திடல்கள், விளையாட்டு வளாகங்கள், பல்நோக்கு மையங்கள் மற்றும் சந்தைகள், பேருந்து முனையங்கள், சுரங்கப்பாதைகளை நவீனப்படுத்துதல், புதிய திட்டசாலை இணைப்பு பகுதிகளை கண்டறிந்து மறு வடிவமைப்பு மேம்படுத்துதல் போன்ற செயல்பாடுகள்னு சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தால 196 நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்கள்
சுமார் 2600 கோடி ரூபாய் முதலீட்டுல கடந்த 3 ஆண்டுகள்ல மேற்கொள்ளப்பட்டு வருது. இதுல செம்மஞ்சேரியில் அமைய உள்ள நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விளையாட்டு நகரம், தீவுத்திடல் அமைய உள்ள உலகத்தரம் வாய்ந்த பொருட்காட்சி மையம் மற்றும் போரூர் நகரப்பகுதியில் அண்மையில் அமைக்கப்பட்ட பரந்து விரிந்த நன்சை நில பூங்கா ஆகியவை குறிப்பிடத்தக்க திட்டங்கள். இதனை செயல்வடிவாக்க தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகள் 2019 புதுப்பிக்கும் செயல்பாடுகள்ல வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை முழு ஈடுபாட்டோடு செயலாற்றி வருது. இந்த மேம்பாட்டு பகுதிகளில் உங்க எல்லோரோட எண்ணங்களையும் கோரிக்கைகளையும் பரந்த நோக்கத்துல பரிசீலிச்சு இந்த துறையின் ஒருமித்த வளர்ச்சிக்கு நம்ம அரசு என்றைக்கும் ஊக்கமளிக்கும்னு தெரிவிச்சுக்கிறேன். நகரம் கிராமம் என்ற வேறுபாடு இல்லாம அனைத்து பகுதியும் வளர்ப்பதற்கானதான் எங்களுடைய நோக்கம். அதுக்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. வளர்ச்சியான சேவையை ஆற்றுவதற்கு உங்களுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் என்னுடைய அரசு நிச்சயம் வழங்கும். எப்பொழுதுமே முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சிக்கு வராங்கன்னா அந்த நிகழ்ச்சியில கோரிக்கை வைப்பது உண்டு. ஏற்கனவே வச்சாச்சு கோரிக்கை, அதுவும் கையில கொடுத்துருக்குறாங்க. அது நிச்சயம் பரிசீலிக்கப்படும். ஆனா கோரிக்கை வச்சிருக்க உங்களிடத்தில் நான் ஒரு கோரிக்கை வைக்க போறேன். என்ன கோரிக்கைன்னா, நான் உங்களை வைக்கக்கூடிய கோரிக்கை, நான் வெளிநாடுகள் சுற்றுப்பயணத்தில் செல்லும் போது பல முதலீட்டாளர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவங்க பெரும்பாலும் இடத்துல கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்னையிலும் மாநிலம் முழுவதும் இன்னும் கூடுதலான தொழில் பூங்காக்களும் இன்னும் கூடுதல் அலுவலக கட்டிடம் தேவைப்படுகிறது என்று சொன்னார்கள். எனவே கிரடாய் மூலமாக இந்த தொழில்துறை கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் கட்டக்கூடிய பெரிய அடுக்குமாடி கட்டிடத்தை அருகிலேயே அந்த பூங்காக்கள் நீர்நிலைகளை அழகுபடுத்த பராமரித்துக் கொள்வதற்கு உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டு இந்த சிறப்பான வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி இந்த மாநாடு வெற்றியோடு நிறைவேற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. I would now like to request President of CREDAI Chennai, Mr. A. Mohammed Ali, to kindly deliver the vote of thanks.